வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. உலகளவில் விபத்தில் தலையில் அடிபட்டு பாதிக்கப்படுற விகிதத்தில் இந்தியா முன்னிலையில் இருக்குதுன்னு ஒரு ஆய்வோட புள்ளி விவரம் சொல்லுது. சராசரியாக நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பேர் ரோடு ஆக்சிடென்ட்னால தலையில் அடிபட்டு உயிரிழக்கிறாங்க. 1 மில்லியன் பேர் தீவிர தலை பாதிப்பால் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி விபத்துக்கள் ரோட்டில் மட்டும் இல்லாமல் சில சமயம் நம்ம கவனக்குறைவாலையும் ஏற்படுறது உண்டு. தலை மற்றும் மூளையில் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன, அந்த பாதிப்புகள்ல இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, இதை பற்றிலாம் பேச தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு நியூரோ சர்ஜன் டாக்டர் பாலசுப்ரமணியம் சார். ஹலோ டாக்டர். ஹலோம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபைன்மா. டாக்டர், இப்போ நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் நம்ம பார்க்குறோம், அதிகமா ஆக்சிடென்ட் கேசஸ் வருது. அதுல ஹெட் இன்ஜுரி தான் அதிகமா ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம போறோம்னா அங்க தலைக்கவசம் போட்டிருக்கணும், ஹெட் நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப இந்த ஹெட் இன்ஜுரி ஏன் ஆகக்கூடாது, அது ரொம்ப கிரிட்டிக்கலா ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஹெட் இன்ஜுரி ஆகக்கூடாது, அதை நம்ம ரொம்ப பாத்துக்கணும்ன்றாங்க. ஹெட் இன்ஜுரி ஆகுறதால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது டாக்டர்? ஹெட் இன்ஜுரிங்கிறது பெரிய ஒரு விஷயம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு தமிழில் ஒரு வேர்டிங்ஸ் இருக்கு. ஏன்னா மொத்த உடம்பு தலை தான் முக்கியம். கேப்டன்னா என்ன? கேப் எதில் போடுறோம்? தலையில் போடுறோம். தலையில் தான் மூளை இருக்கு. மூளை தான் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் தி பாடி. அதுதான் நம்ம மொத்த உடம்பையும் மானிட்டர் பண்ணி டெய்லி டே டு டே லைஃப்பை ஆக்டிவேட் பண்ணுது. தூக்கத்தில் கூட அது வேலை செய்யுது. ஸோ தலையில் அடிபட்டு மூளையில் அடிபட்டதுன்னா அதோட விளைவுகள்னால, அதாவது மோசமான விளைவுகள் ஏற்படும். அதுக்காக தலையை பாதுகாத்துக்கணும், மூளையை பாதுகாத்துக்கணும், தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். தலையில் அடிபடுறதுல நிறைய டைப் இருக்குது. எல்லாருமே நீங்கள் மரணத்தை தள்ளிவிடுவாங்கலாம் சொல்ல முடியாது. சாதாரண காயம், மீடியமான காயம், பலத்த காயம்னு அதை நாம் 2-3 விதமாக பிரிக்கலாம். அதை வச்சு பலத்த காயம் அடைஞ்சி ரொம்ப கோமா ஸ்டேஜில் போகிறவங்க தான் கொஞ்சம் பேர் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அந்த உயிரிழப்பு தான் நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அதிகமான ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் உயிரிழப்புக்கு காரணம். இந்தியாவில் நம்ம தமிழ்நாடும் டெல்லி மாநிலமும் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா அதிக உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால் நம்ம மாநிலமும் பொதுவாகவே நாடு முழுக்க இதை தடுக்கணும். ஏன்னா அதில் சாவறவங்க யாருமே டிசீஸ்டு சாவறதில்லை. நல்லா இருப்பாங்க. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்த, ஆஃபீஸுக்கு போகிற புருஷன், வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற ஒரு குடும்பத் தலைவர், அவர் தான் பிரெட் வின்னராக இருப்பார் அந்த ஃபேமிலிக்கு. போனவர் திரும்பி வரல, அடிபட்டார், இறந்துட்டாருன்னா அந்த மொத்த குடும்பமே ஷாக் ஆகிடும். எமோஷனல், ஃபைனான்சியல், சோசியோ எக்கனாமிக்கல் ஷாக். அந்த குடும்பமே அவரை பிரெட் வின்னர் இல்லாட்டி பாதிச்சு போயிடும். அது நேஷனல் லெவல்லையும், அது நேஷனல் எக்கானமியும் அது பாதிக்கும். ஸோ வியாதி பெரிய வியாதி தீராத வியாதி அதில் அது மாதிரி யாருமே இறக்கக்கூடாது, ரொம்ப நாள் வாழணும், நல்லா இருக்கணுங்கிறது தான் மனித இயல்பு. அதுக்காக தான் நம்ம டெய்லி கடவுளை வேண்டிக்கிறோம். பட் இது சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லாஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் மட்டுமே ஹெட் இன்ஜுரி காரணம்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது, தடியால் அடிச்சு, இது மாதிரி சண்டை போடுறது, சில வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. மாடியிலேருந்து கீழே விழுகிறது, நடந்து போகிறப்ப வீட்டிலே போய் கூட ஸ்லிப்பாகி, பாத்ரூமில் ஸ்லிப்பாகி சில பெரியவங்க விழுகிறது, குழந்தைங்க விளையாடுறப்ப விழுகிறது, கிரிக்கெட்டில் 2-3 பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் அடிபட்டு, அது மாதிரி போலோ, ஃபுட்பால் ஆகிய பல கேம்ஸில் கூட கீழே விழுந்து அதனால் தலையில் அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஏன் உயிரே இழந்த பெரிய பெரிய வீரர்கள்லாம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மைக்கேல் ஷூமேக்கர்னு ஒரு கார் ரேஸ் பெரிய ஹீரோ. அவர் ஃபார்முலா ரேஸ். அவர் தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜில் ஒரு 10-15 பேர் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க குடும்பம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி மனுஷனை உயிரோட ஒரு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லாகணும்னு உலகமே வேண்டிகிட்ருக்கு. இறந்து போகிறது வேறு விஷயம். இருந்தும் தினசரி வாழ்க்கைக்கு போக முடியாமல் படுத்த படுக்கையாகி தன்னுடைய டே டு டே லைஃபுக்கு அடுத்தவங்க துணையோட பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பு, ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள், கழுவி விடுறதுக்கு ஒரு ஆள்னு இருந்து சிரமப்படுறது, அதை பார்த்துக்கிறது குடும்பத்துக்கும் தொல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தொல்லை. அவங்களால பழையபடி வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதனால் அதோட இம்பேக்ட் புரிஞ்சுக்கிட்டு
பத்திரமா இருக்கிறது நல்லது. நம்ம ஊரில் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான் மேஜர் காஸ். அதுலேயும் இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் சம்டைம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்லாம் அதுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா இதை அவாய்ட் பண்ணி குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உபயோகமான சிட்டிசனாக இருக்கலாங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புறது. டாக்டர், இப்போ ஹெட் இன்ஜுரி ஆகும்போது இப்போ பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ரத்தம் கொட்டும் அவங்களுக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பதட்டம் ஆயிடுவாங்க, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி? இது வந்து நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். ஒருத்தன் ரோட்டில் தெரியாத ஆள் பைக்லேருந்து ஏதோ ஒரு வண்டியிலையோ ஏதோ ஒன்று அடிபட்டு எப்படியோ ஒரு வகையில் தலைக்காயமுற்று ரத்தம் சொட்ட சொட்ட கீழே மயங்கி விழுந்து கிடந்தான்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு போன உடனே எந்த இடத்துல அதிகமாக ரத்தம் வருது அதை எப்படி நிறுத்த முடியுங்கிறதுக்கு பிளான் பண்ணணும். ரெண்டாவது, அவன் நினைவோடு இருக்கானா இல்லையா. நினைவோடு இருந்தால் ஓரமாக கொண்டு வந்து அதாவது எடுத்த உடனே நினைவோடு இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது இது கொடுக்கறது மூக்கில் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. சில சமயத்தில் புரைக்கேற மாதிரி ஏறிடுச்சுன்னா அது மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ நினைவு இருக்கா, நல்லா மூச்சு விடுறாங்களா, கை கால் அசைக்கிறாங்களா, பேசுகிறாங்களா, இதெல்லாம் நமக்கு பார்த்த உடனே ஒரு நேரத்தில் இல்லை மயங்கி கிடக்கிறாங்களா, அன்கான்சியஸாக இருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு பார்த்த ஒரே நிமிஷத்தில் நமக்கு அவங்கள பற்றி புரிஞ்சிடும். இப்படி மயங்கி இருந்தாங்கன்னா அவங்கள தாங்கி வந்து ரத்தம் கசிகிற ரத்தத்தை நிறுத்துறதுக்கோ இல்லை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாலோ இல்லை ஒரு கட்டு கட்டினாலோ அந்த ரத்த கசிவை குறைக்கணும். ரெண்டாவது, நல்லா மூச்சு விடுறாங்க இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு டைட்டாக கார்மெண்ட்ஸ் போட்டிருந்தா லூஸ் பண்ணி இது பண்ணி ரிலீஸ் பண்ணி விடணும். வேறு எங்கேயாவது கழுத்தில் கை கால் அசைக்க வேறு ஏதாவது காயம் இருக்கா, எலும்பு உடஞ்சிருச்சா, மற்ற காயங்கள் இருக்கா, வயிற்றில் அடிபட்டுடுச்சா, மாரில் அடிபட்டுடுச்சா, மூச்சோட கஷ்டம் இருக்கா, ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுடுச்சாங்கலாம் ஓவராலாக சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 108 ஆம்புலன்ஸும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. யாராவது ஒருத்தர் உடனே 108க்கு ஃபோன் பண்ணால் அந்த ஆம்புலன்ஸ்காரங்க உடனே எவ்வளோ கூடிய விரைவில் வந்து பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கோ கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிருவாங்க. பொதுமக்கள் செய்ய வேண்டியது பதட்டப்படாமல் பார்த்தும் பார்க்காத மாதிரி விலகி போகாமல் தைரியமாக முன்னால் போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்கள ரத்த கசிவு ஏற்படாமையும் ஒரு ஓரமாக பாதுகாப்பாக வச்சு மூச்சு விட சௌகரியமாக இருக்கிறதுக்கு காத்தோட்டமான இடத்துல வச்சு விசிறி விட்டு அவங்கள பார்த்துக்கணும். நினைவோடு இருந்தால் தண்ணி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். நினைவில்லாத இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்லா மூச்சு விடுறாங்களான்னு பார்த்து 108க்கு ஃபோன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் இல்லை சில பேர் பக்கத்தில் ஆட்டோ கிட்ட வந்து பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி இருந்தாங்கன்னா கூட தைரியமாக கூட்டிகிட்டு போகலாம். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனு கேஸு கோர்ட்டுன்னு நம்மளை அலைக்கடிப்பாங்களோ தொல்லை வருமோன்னு சில பேர் பயந்துக்கிட்டு அந்த பக்கமே போகாமல் நமக்கு எதுக்கு வம்புன்னு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஒரு சக மனிதனுக்கு நாம் ஒரு மனிதனாக செய்யக்கூடிய உதவி கடமை. இதை தைரியமாக நாம் செய்யலாம். இப்போ ஹெட் இன்ஜுரி ஆகுதுல்ல டாக்டர், அந்த டைம்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெக்கவர் ஆகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டு இருந்தது, இப்போ எனக்கு என்னன்னா அதுக்கப்புறத்துல இருந்து ரொம்ப தலைவலிக்குது. இப்போ ஒரு டிவி பாக்குறேன், எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஹெட் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் டாக்டர்? அது வந்து நேச்சர் ஆஃப் த இன்ஜுரி பொறுத்ததுமா. சாதாரண இன்ஜுரி லேசான காயம், தலையில் சிராய்ப்பு, ஒரு கட்டு இன்ஜுரி, 2 தையல் போட்டோம், ஒரு தடவை வாந்தி வந்தது அப்படின்னா அதெல்லாம் 2-3 நாளில் சரியாயிடும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, உள்ளார மூளையோட செல்கள் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அவங்க 2-3 நாளில் நல்லாயிடுவாங்க, பழையபடி இயல்பு வாழ்க்கை போயிடுவாங்க. சில பேருக்கு ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு படிப்படியாக நிறுத்திக்கலாம். ரெண்டாவது, அதை விட மேஜர் இன்ஜுரி அப்படின்னா மூளையோட வலது பக்கம் உடம்போட இடது பக்கத்தை செயலை கண்ட்ரோல் பண்ணுது. மூளையோட இடது பக்கம் மனுஷனோட வலது கை காலையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த இடத்துல பாதிப்பு இருந்தால் ஆப்போசிட் சைடில் பேராலிசிஸ், அதாவது வீக்னஸ் வரலாம். கண் நரம்பு பாதித்தா கண் நரம்பு கொஞ்சம் பாதிக்கலாம். காது நரம்பு பாதித்தா காது கேட்கறது கம்மியாக இருக்கலாம். சில பேருக்கு காதுலையும் மூக்குலையும் ரத்தம் வரும். அதை பார்த்தா காதில் மூக்கில் ரத்தம் வந்தால் ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சில மக்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை. அது வந்து ரொம்ப சிவியர் இன்ஜுரி தான் உயிருக்கு ஆபத்தை ஒழிய, இல்லாட்டி சிம்பிள் இன்ஜுரியில் அந்த மாதிரி வந்தது நீர் கூட மூளை நீர் கூட அது வழியாக வரலாம். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். சில பேர் வாய் கோணிக்கலாம், சில பேருக்கு ஸ்மெல்லு வராமல் போயிடலாம், அதெல்லாம் என்னென்ன அந்த அடிபட்டது எந்த இடத்துல அடிபட்டது,
அந்த மூளையோட இடம் வந்து என்னென்ன மனிதனோட உடலை செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பொறுத்து பாதிப்பு ஏற்படும். தலைவலி வாந்திங்கிறது சிம்பிள் திங்ஸ். அது வந்து எல்லாருக்குமே அடிபட்டவங்களுக்கு அடிபடாதவங்களுக்கு கூட வரலாம். தலைவலி வர்றதுக்கு 100 காரணங்கள் உண்டு. இது வந்து எல்லாத்தையும் அதோடையே நாம் கோரிலேட் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, மூளையில் பல கோடிக்கணக்கான, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 1000, அதாவது 100 பில்லியன்ஸ், ஒரு பில்லியனுக்கு எத்தனை சைபர்னு நீங்கள் போய் பாருங்கள், பல 1000 கோடிக்கணக்கான நியூரான் செல்ஸ் வந்து மூளையில் ஒரு நெட்வொர்க், அது கம்ப்யூட்டர். அடிபட்டப்போ அது ஷாக்கில் இதாச்சுன்னா கொஞ்ச நேரம் நினைவில்லாமல் போயிடும். அதுதான் கான்சியஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ ஃப்ரான்டல் லோப்னு இருந்தால் அது ஞாபக சக்தி, சந்தோஷம், துக்கம் ஆகிய இடங்கள், அது மெமரி, ஒரு இன்னிபிஷன்ஸ், அதெல்லாம் வந்து சோசியல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. டெம்பரலில் மியூசிக்கு, பரைட்டலில் கணக்கு, இதில் ஆக்சிபிட்டலில் கண் பார்வை ஆகிய விஷயங்கள், அதெல்லாம் எல்லாமே ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன். மூளையில் சிறுமூளைங்கிறது வந்து கோஆர்டினேஷன், ஸ்பீச்சு, குளராமல் பேசுகிறதுக்கு, ஸ்டெடியாக நடக்கிறதுக்கு, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வேலை வந்து இருக்குது. அது எந்த இடத்த பாதிக்குதுங்கிற பொறுத்து அதோட சிம்டம்ஸ் வந்து பின்னால் காட்டும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கணும். சில பேர் மருந்துலேயே நல்லாயிடுவாங்க, சில பேருக்கு சின்ன சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும். அது எந்த சாதாரண இன்ஜுரியா ரொம்ப மோசமான இன்ஜுரியாங்கிறத பொறுத்து தான் அதோட பின்விளைவுகள் இருக்கும். தலைவலி, ஞாபக மறதி குறையிறதெல்லாம் வந்து பெரிய நெக்லிஜிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். இதுக்காகலாம் ரொம்ப ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டாக்டர், இப்ப ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப வீட்டுல வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இப்ப ரெஸ்ட் ரூம் போகும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது சில பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரி வீட்டுல இருக்கும்போது என்ன மாதிரிலாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணலாம்? ஏன்னா சின்னதா அவங்க இடிப்பாங்க, மேபி அது டெத்தா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ரோட்ல நடந்து ஆக்சிடென்ட் ஆகிறத நம்ம ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அதனால ஹெட் இன்ஜுரின்னு சொல்றோம். டொமஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸ், வீட்டுக்குள்ளார கூட சில விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாடி ஸ்டெப்ஸில் வர்றப்ப தடுக்கி விழுகிறது, குழந்தை விளையாண்டுட்டு இருக்கிறப்பயே உருண்டு விழுகிறது, டிவியை எடுத்து தலைமையில் இழுத்து, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேப்பரில் டிவியை இழுத்து தலையில் போட்டு தலையில் அடிபட்டுன்னு சொல்லுவாங்க. மொட்டை மாடியில் பட்டம் விட்டுட்டு இருந்தோம், போய் போகிறமா போனோம், துணிக்காய் போட்டவங்க ஸ்லிப்பாகி விழுந்துட்டதா, வெராண்டாவில் இதிலெல்லாம் விழுந்துட்டா, குழந்தை வந்து பால்கனிலேருந்து கீழே விழுந்துட்டதாலாம் டிவிலேயே நியூஸ் எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். தவறிட்டதெல்லாம் கேள்விப்படுவோம். பாத்ரூமில் பெரியவங்க வலிக்கி விடுறது சாதாரணமாக நிறைய வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். அவங்க வயசானவங்களுக்கு ஏற்கனவே மூளை தேய்மானத்தினாலையும் நடக்கிறதுல இருக்கிற அன்ஸ்டடினஸ்னாலையும் கண் பார்வை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனாலையும் சில சிரமங்கள் இருக்கும். இப்போ நம்ம நிறைய வீடுகளில் டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப வலுவழுப்பான டைல்ஸ்லாம் போடுறோம். அது கூட ஸ்லிப்பாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாத்ரூமில் எஸ்பெஷலி தண்ணிலாம் இருக்கிறனால வலிக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இவங்க அந்த மாதிரி போய் வலிக்கி விழுகிறப்ப தலையில் அடிபட்டால் நினைவில்லாமல் போகலாம். உயிரிழக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். பின்மண்டையில் அடிபட்டால் அங்கே பிரெயின் ஸ்டெம்னு ஒரு இடம் இருக்குது, அதில் தான் மெடுலா, அங்கே தான் மூச்சு விடுறது, ரெஸ்பிரேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான சென்டர் அது. அதில் பாதிப்பு வச்சுன்னா மூச்சடைப்போ, இதய துடிப்பு நிற்கிறதுக்கோ, சடன் டெத்தோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் நினைவில்லாமல் இருப்பாங்க, இல்லாட்டி லேசாக காயங்கள், வெளிக்காயம் இருக்கும், ரத்தம் வரும், அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லாயிடுவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்கோ, இதய கோளாறோ, இல்லை காதில் ரத்த குழாய் கோளாறோ, வேரிகோஸ் வெயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்து அவங்க இதய டாக்டரோ மற்ற டாக்டரோ வந்து சில பிளட் தின்னர்ஸ், சில மருந்துகள் இருக்குது, ஆஸ்பிரின், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. அந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து சாப்பிட்றப்ப ரத்தத்தோட உறையும் சக்தி கம்மியாக சின்ன காயத்து கூட நிறைய ப்ளீட் ஆகும். ஈவன் ஃபார் ட்ரிவியல் இன்ஜுரி, அதான் வெளியே தெரியாது, வெளியே ஒன்றும் லேசாக வீங்கி இருக்கும், உள்ளார அந்த இம்பேக்ட்னால லேசாக சின்ன கசிவு கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் பெருசாகி அது மூளையை அழுத்துறப்ப அக்யூட், அதாவது உடனே ஏற்படாமல் கொஞ்சம் டிலேடாக 10 நாள் 15 நாள் 2-3 வாரம் கழித்து கூட அது ஒரு சிக்னிஃபிகண்ட் சைஸ் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் அதோட வேலையை காட்டும். தலைவலி, வாந்தி, பேராலிசிஸ்னு அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படும். ஸோ நினைவோடு இருக்கிறாங்க அடிபட்ட உடனே அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சின்ன இன்ஜுரி, சிம்பிள் இன்ஜுரி தான். நினைவு இல்லாமல் அன்கான்ஷியஸாக கொஞ்ச நேரம், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்கிறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் மாடரேட் இன்ஜுரி. அவங்களுக்கெல்லாம் நாம் நிச்சயமாக ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். வெளிக்காயத்துக்கு தையல் போட போகிறோம், கழுத்தில் அடிபட்டதா வேற எங்கே அடிபட்டதா அதெல்லாம் பார்த்துக்க போகிறோம். நினைவு, சுய நினைவு, கான்சியஸ்னஸாக இல்லை கோமாவில் போய் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு தான் நாம் ஸ்கேன் பண்ணுறது, ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது சில பேர் ஆச்சரியமாக இருக்கும், சில குழந்தைகள் வந்து
அம்மா மதர்ஸ் லேப்லேருந்து கீழே விழுந்து இறந்து போன குழந்தைங்களும் இருக்காங்க. 10 மாடி கட்டடத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுகிறப்ப சில அதெல்லாம் தடுப்புலலாம் விழுந்து கார் மேலே விழுந்து தப்பிச்ச குழந்தைங்களும் இருக்குது. தமிழ் உங்களுக்கு என்னன்னு தெரில. இடி விழுந்து இருந்தவனும் உண்டு, இடறி விழுந்து இறந்தவனும் உண்டும்பாங்க. அதில் வி நீட் பிட் லக் ஆல்சோ. இது எல்லாமே ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்லால் வர்றதில்ல, நம்மளுடைய கவனக்குறைவினாலேயும் அஜாக்கிரதையினாலேயும் ஏற்படக்கூடிய விளைவுகள். பெரியவங்க எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாத்ரூம் இருக்கணும். குழந்தைங்களையும் விளையாடுற இடத்துல நம்ம பெற்றோர்கள் வந்து மொட்டை மாடி அந்த மாதிரி படிங்கள்லாம் இருக்கிற இடத்துல, ஷார்ப் வெப்பன்ஸ் இருக்கிற இடத்துல, டிவிலாம் ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேடியான ஒரு இடத்துல வைக்கணும். பசங்க ஈஸியாக புல் பண்ணுற மாதிரியோ தலையில் போட்டுக்கிற மாதிரியோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நம்ம தலை நமக்கு எவ்வளோ முக்கியம்னு டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இனிமே விபத்து ஏற்படாமல் வண்டியை ஓட்ட பாருங்க, ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. தலை மற்றும் மூளை சம்பந்தமான கேள்விகள் இன்னும் நிறைய இருக்குது. அதை டாக்டர் கிட்ட இதே நேரம் நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 360 பேசும் நேரம்.